ஓம் சாந்தி. இன்று சத்துகுருவாரமாகும். சத்துகுருவாரமன்று நான் போகை எடுத்துக்கொண்டு வதனத்திற்கு சென்றேன். அனைத்து சகோதர சகோதரிகளின் அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் வதனத்திற்கு சென்றேன். வதனத்தில் நான் என்ன பார்க்கிறேன் என்றால், பெரிய ஆகாயத்தில் ஒரு புஷ்பக விமானம் வலம் வருவதை பார்த்தேன். அந்த புஷ்பக விமானத்திலிருந்து நாலாபுறமும் பொன் மலர்கள் விழுந்து கொண்டிருந்தது. மழை போல் பொழிந்து கொண்டிருந்தது. அந்த விமானம் கூட மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக இருந்தது. அது மிகவும் சமீபத்தில் வருவது போல தோன்றியது. மேலும் அந்த விமானத்திற்குள் யார் இருக்கிறார்கள் என்று படவில்லை. பாபா, மேலும் பாபா கூட அனைத்து அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்களும் அந்த விமானத்திலே இருந்து இறங்கினார்கள். மிகவும் நெருக்கமான குழந்தைகள் இருந்தார்கள். பிறகு அனைவரையும் பார்த்து பாபா புன்னகை செய்தார். அந்த புன்னகையில் மிகப்பெரிய ரகசியம் அடங்கி இருப்பதாக தோன்றியது. சிறிது நேரத்திற்கு பிறகு பாபா என்னை நோக்கி பார்த்தார். குழந்தாய், வந்து விட்டாயா என்று கேட்டார். பாபா, நான் அனைவருடைய அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் என்றேன். அனைவருடைய அன்பு நினைவுகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாயா என்று பாபா ஆச்சரியமாக கேட்டார். நானோ அனைவரையும் அதற்கு முன்பே மேலே அழைத்து கொண்டு விட்டேன் என்று பாபா கூறினார். அவர்கள் அனைவரும் பாபா முன்னால் அமர்ந்திருந்தார்கள். பாபாவுடன் சந்திப்பு கொண்டாடிக் கொண்டிருந்தார்கள். பிறகு பாபா, நீங்கள் எங்கே சென்று வருகிறீர்கள் என்று நான் கேட்டேன். பாபா என்னை நோக்கி புன்னகை செய்தவாறே கூறினார், இன்று உலகிலுள்ள அனைத்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளிடம் சென்றேன் என்றார். அனைவரும் பாபாவின் கண்ணின் ஒளியாக இருக்கின்றார்கள். அவர்களே உலகிற்கும் ஒளியாக இருக்கின்றார்கள். அத்தகைய குழந்தைகளை சந்திக்கவும் பார்க்கவும் சென்றேன் என்றார். இவ்வாறு கூறிவிட்டு பாபா முற்றிலும் சாந்தியாகிவிட்டார். பாபா ஏன் அமைதியாகிவிட்டார் என்று நானும் யோசிக்க ஆரம்பித்தேன். பிறகு பாபா கூறினார், நான் அனைத்து குழந்தைகளையும் பார்த்தேன். அனைவரும் மிகவும் ஊக்கத்துடன் இருக்கின்றார்கள். உற்சாகமும் அதிகமாக உள்ளது. ஆனால் நான் அங்கே ரத்தினத்தை பார்த்தேன். அந்த ரத்தினத்தின் ஒளி சிலவற்றிலிருந்து குறைவான ஒளியாக இருந்தது. சிலதில் மிகவும் டல்லாக இருந்தது. சில ரத்தினங்கள் ஒளி மிகவும் அதிகமாக இருந்தது. சிலருடைய ரத்தினம் மின்னிக் கொண்டிருந்தது. பிறகு பாபா கூறினார், நான் குழந்தைகளை ஆசை தீபமாக ஆக்கினேன். இருப்பினும் இந்த தீபங்கள் அசைந்து கொண்டிருக்கிறது. சில நேரம் மேலேயும் சில நேரம் கீழேயும் சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலை பார்த்ததும் பாபாவுக்கு நினைவு வருகிறது, எவர் விஸ்வ பரிவர்த்தன காரியத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள், மேலும் அலைந்து அல்லல் பட்டிருக்கக்கூடிய
குழந்தைகளுக்கு லைட் கிரணங்களை கொடுக்க வேண்டும். மேலும் அநேக ஆத்மாக்களினுடைய சங்கல்பத்திற்கு அஞ்சலி கொடுக்க வேண்டும். இக்காரியம் இப்பொழுது எவ்வளவு ஸ்பீடில் இருக்க வேண்டுமோ அவ்வளவு ஸ்பீடாக குழந்தைகள் செய்யாமல் இருக்கின்றார்கள். இவ்வாறு பாபா கூறினார். நானோ அமைதியாக இருந்தேன். பாபா கூறியதை கேட்டு நான், பாபா, அனைவரும் செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள் என்றேன். பிறகு பாபா கூறினார், குழந்தாய், அனைவரும் அவரவர் புருஷார்த்தத்தின் அனுசாரமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு கூறிவிட்டு பாபா ஒரு மிகப்பெரிய லைட் கும்பத்தை காட்டினார். அந்த கும்பத்திற்குள் லைட் கும்பம் தென்பட்டது. அதற்குள்ளிருந்து விதவிதமான நிறங்கள் கொண்ட ஒளிகள் கிரணங்களாக வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அந்த கும்பத்திலிருந்து முதலில் வந்த ஒளியில் விதேகி என்று எழுதப்பட்டிருந்தது. மேலும் ஜுவாலை சொரூபம் என்றும் எழுதப்பட்டிருந்தது. அந்த விதேகி ஜுவாலை சொரூபத்தினுடைய லைட் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. மேலும் அது மிகவும் லேசாக இருந்தது. மேலும் அது மிகவும் பவர்ஃபுல்லாக இருந்தது. அதற்கு சமீபத்தில் சென்றேன். எந்த சிரமமும் இல்லாமல் நான் கையை இப்படி அசைத்தவுடன் அந்த கரங்களிலே இருந்து லைட் கிரணங்கள் வெளிப்பட்டு முழு உலகத்திலும் பரவியது. பிறகு இன்னொரு விதமாக அந்த கும்பத்தில் எழுதப்பட்டிருந்தது, பாபாவின் துணையாளராகவும் மேலும் பாபா காரியத்தில் உதவியாளராகவும் பவர் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த லைட் சில நேரம் மேலும் கீழுமாக சென்று கொண்டிருந்தது. பிறகு பாபா கூறினார், இவர்கள் பாபாவின் துணையாகவும் இருந்து பாபாவின் காரியத்திலும் உதவியாளர்களாக இருந்தாலும் இடையிடையே இவர்களுக்கு நான் என்ற எண்ணம் வருகிறது. இந்த நான் என்ற அபிமானத்தின் காரணத்தினால் லைட் எவ்வளவு வேகமாக செல்ல வேண்டுமோ அந்த அளவுக்கு வேகமாக செல்ல முடியவில்லை. பிறகு மூன்றாம் இடத்திலிருந்து கும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கிரணங்கள் சில நேரம் ஒரு பக்கம் மறைவதும் சில நேரம் மறுபக்கம் மறைவதுமாக இருந்தது. அதை பார்த்து பாபா கூறினார், இந்த குழந்தைகள் சில நேரம் புத்தியை சுற்ற வைத்து விடுகிறார்கள். இப்படி புத்தியை சுற்ற விடுவதால் அவர்களால் எந்த அளவிற்கு வெற்றி அடைய வேண்டுமோ அந்த வெற்றியை அவர்களால் அடைய முடியவில்லை. பிறகு பாபா கூறினார், சமயத்தின் அனுசாரமாக அநேக பக்தர்களின் கூக்குரல் மேலும் அநேக ஆத்மாக்களின் மனோ விருப்பங்கள் அஞ்சலி கொடுப்பதற்காக குழந்தைகள் விசேஷமாக தபஸ்யா செய்ய வேண்டும் என்றார். அனைவரும் தபஸ்யா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சமயத்தின் அனுசாரமாக இருக்க வேண்டிய பேலன்ஸ் குறைவாக இருக்கிறது என்றார். சமயம் மிகவும் தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது. சமயத்தினுடைய கடமை மிகவும் வேகமாக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் குழந்தைகளினுடைய புருஷார்த்தத்தின் வேகம் தீவிரம் அதை ஒப்பிடும்போது குறைவாக இருக்கிறது என்றார். அதற்காக குழந்தைகள் என்ன செய்ய வேண்டும் என்று பாபா கூறினார். ஒரு புறம் சமயத்தை காலத்தை பார்த்து அதை முன்னால் வைத்து
சாட்சி நிலையில் கவனம் செலுத்துங்கள். தபஸ்யா செய்ய வேண்டும். பிறகு மூன்றாவதாக பாபா கூறினார், காலத்திற்கு ஏற்றவாறு இப்பொழுது நீங்கள் உள்நோக்கு முகத்தில் இருந்து காரியங்கள் செய்ய வேண்டும் என்றார். ஆனால் குழந்தைகள் நிறைய விஷயங்களில் விஸ்தாரத்தில் சென்று விடுகிறார்கள். விஸ்தாரத்தை நோக்கி செல்வதை விடுத்து சாரத்திற்குள் செல்ல வேண்டும் என்றார். இதனால் தானும் கூட சம்பன்ன நிலை அடைவதை அனுபவம் செய்யலாம். மேலும் சமான் நிலையும் அடைய மேலும் உலகத்திற்கு முன்பு பாபாவின் பிரத்யக்ஷதா என்பது சம்பன்னமாக்க முடியும் என்றார். பிறகு பாபா அனைத்து குழந்தைகளையும் எமர்ஜ் செய்தார். பிறகு பாபா அனைவருக்கும் பரிசை வழங்கினார். அது மிகவும் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொன்னால் செய்யப்பட்ட தடியாக இருந்தது. அந்த தடிக்கு மேலே அற்புதமான மலர்கள் இருந்தது. பிறகு அந்த பொன்னான தடிக்கு கீழே என்ன எழுதப்பட்டிருந்தது என்றால், அந்த தடிக்கு கீழே ஒரு பட்டன் இருந்தது. அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்றால், சாட்சி மேலும் துணையாக இருப்பது என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த பட்டனை அழுத்தியவுடன் அந்த மலர்கள் மெல்ல மெல்ல சுழல ஆரம்பித்தது. அந்த பூக்களிலே இருந்து வரக்கூடிய ஒளிக்கிரணங்கள் நாலாபுறமும் பரவிக்கொண்டிருந்தது. நாலாபுற சுற்றுச்சூழல் மிகவும் சுத்தமாகிக் கொண்டிருந்தது. பிறகு பாபா கூறினார், உலகில் உள்ளவர்கள் சுற்றுப்புற சூழலை சுத்தப்படுத்துவதற்காக மனிதர்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள். பிறகு பாபா கூறினார், குழந்தைகள் அனைவரும் இப்பொழுது பாபாவுடன் இந்த சீட்டில் அமர்ந்து கொண்டு பாபா கூடவே இருக்கிறார் என்ற நிலையில் இருந்தால் சக்திகள் கிடைக்கும். அந்த சக்திகள் நாலாபுறமாக அதிர்வலைகளாக இயல்பாகவே பரவும் என்றார். குழந்தைகள் அந்த பூக்களை சுழல வைத்து மிகவும் அற்புதமாக அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார்கள். பிறகு அனைத்து குழந்தைகளும் மகிழ்ச்சியுடன் இன்று பாபா நமக்கு பரிசு கொடுத்து விட்டார் என்றார்கள். பிறகு அந்த மலருக்குள் ஒரு சிறிய புள்ளியான வடிவம் இருந்தது. அந்த புள்ளி வடிவத்தை துல்லியமாக பார்க்கும்போது அதற்குள் அவ்வளவு சக்தி இருந்தது. பிறகு பாபா கூறினார், பாபாவிற்கு சமமாக இப்பொழுது நீங்கள் பிந்து சொரூபத்தின் அனுபவத்தையும் அதிகமாக செய்ய வேண்டும் என்றார். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த அபியாசம் செய்கின்றீர்களோ அவ்வளவுக்கு நீங்கள் உங்களுக்குள் சக்தியை அனுபவம் செய்வீர்கள் என்றார். இந்நிலையில் இருக்கும்போது ஒருபோதும் காலியாக இருப்பது போல் தோன்றாது. ஏனென்றால் பாபா கூடவே இருக்கிறார். பாபா துணை, மேலும் பாபாவின் காரியம். மேலும் இச்சமயத்தில் விதமாக வரக்கூடிய பிரச்சனைகள், சூழ்நிலைகளை நீங்கள் மிகவும் சகஜமாக மாற்றிவிட முடியும் என்றார். பிறகு பாபா அனைவரையும் அன்போடு பார்த்து கொண்டிருந்தார். குழந்தைகள் அனைவரும் மகிழ்ச்சியோடு அந்த பூவை கையிலேந்தி சுற்றி கொண்டிருந்தார்கள். அதிலிருந்து லைட் கிரணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. நாலாபுறமும் வெளிச்சமே வெளிச்சமாக பிரகாசமாக தெரிந்தது. அதை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக அற்புதமான சூழ்நிலையாக இருந்தது. பிறகு நான்
பாபாவிற்கு போகை ஸ்வீகாரம் செய்வித்தேன். பிறகு பாபா தானே கூறினார், இன்று பாபா முன்னால் யார் இருக்கிறார் என்று பாருங்கள் என்றார். அனைவரும் பாபா குழந்தைகள் தானே இருக்கிறார்கள் என்றேன். அனைவரும் குழந்தைகள்தான். ஆனால் பாபாவினுடைய செல்லமான கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளை பாபா முதலிலேயே வதனத்தில் எமர்ஜ் செய்து விடுகிறார் என்றார். பிறகு பாபா கூறினார், இன்று விசேஷமாக கமலேஷ் சகோதரி தன்னுடைய ஜோனைச் சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்றார். இவர் ஆரம்பத்திலிருந்தே உற்சாகத்துடன் பறந்து கொண்டேதான் இருக்கிறார். அதே நேரத்தில் அனைவரையும் கூடவே வைத்துக்கொண்டு பறக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். மேலும் ஒரே பாபா, ஒரே பலம், பாபாதான் எனக்கு எல்லாமே என்று இருந்தார். அத்தகைய நிச்சய உள்ள குழந்தைக்கு பாபா பூரணமாக நிறைவு செய்து விட்டார். பாபா அக்குழந்தையை வலிமையுள்ளவராக்கிவிட்டார். அனைவரையும் இவர் கூடவே துணையுடன் வைத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். பிறகு பாபா அனைவரையும் வதனத்தில் எமர்ஜ் செய்தார். பிறகு பாபா கூறினார், சதா ஊக்கம் உற்சாகத்தில் பறந்து கொண்டே இருக்க வேண்டும். பூமியும் அத்தகையதாக உள்ளது. அதே போல அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து இந்த குழுவை சக்திசாலியாக்க வேண்டும் என்றார். தானும் பறக்க வேண்டும், மற்றவர்களையும் பறக்க வைக்க வேண்டும் என்று பாபா கூறினார். பிறகு மற்ற ஏனைய ஆத்மாக்களுடைய அதையும் பாபாவிற்கு ஸ்வீகாரம் செய்வித்தேன். அவர்களின் நினைவை செலுத்தியவுடன் பாபா அவர்களையும் வதனத்தில் எமர்ஜ் செய்தார். அனைவருக்கும் பாபா திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார். அனைவருடைய சங்கல்பத்திற்கும் பாபா பதில் கொடுத்து கொண்டே இருந்தார். பிறகு பாபா அனைவருக்கும் அன்பு நினைவுகளை வழங்கினார். நான் மீண்டும் கீழே இறங்கி வந்துவிட்டேன். ஓம் சாந்தி.